100 வீடு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கார்னர் சைட்டில் கட்டின ஒரு வீடை பார்த்துட்டிங்கன்னா மற்ற வீடு வாங்குறதுக்கு மனசே வராது. ஏன்னா கார்னர் சைட்டில் கிடைக்கிற வீட்டுக்கான பெனிஃபிட் அப்படிப்பட்ட ஒரு கார்னர் சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு மேற்கு கார்னர் சைட்டு வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா 10க்கு 18ங்கிற அளவில் இருக்குது. நிறைய கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. இங்கே கடைசியில் வந்து வீட்டுக்கான யூட்டிலிட்டி ஏரியா, இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பில் போட்டிருக்காங்க. வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து இந்த பேசேஜில் கடைசியில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. அதோட அளவு 6க்கு 4 இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஒரு 4 இயர் ஸ்பேஸ். லைட் கட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 10க்கு 16 ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பூஜா கேபினெட்லாம் பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் 10க்கு 8ங்கிற அளவில் இந்த வீட்டோட கிச்சன் இருக்குது. யூ ஷேப்பில் ஒரு கவுண்டர் டாப்பு, அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இந்த கிச்சனில் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். கன்னிமூலையில் இருக்குது. இதோட அளவு 10க்கு 16ங்க. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான வால்ட்ரூப் கபோர்டு, லேப் கபோர்டு, வால் ஷெல்ஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்க. இந்த மாதிரி 2 பக்கமே பார்க்க முடியும். மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் அட்ராக்டிவான ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனது ஒரு லான்ச் இருக்குது, எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டோம். இதோட அளவு 10க்கு 16 தான். இங்கே வார்ட்ரூப் ஸ்டோரேஜ் யூனிட்டு, லேப் ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த பேசேஜ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோட இங்கே இருக்குது. பக்கத்தில் லெஃப்ட் கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கவர்ட் பால்கனி ஏரியாவும் இருக்குது இந்த வீட்டுக்கு. இந்த பால்கனிக்கு பக்கத்தில் வீட்டோட 3rd பெட்ரூம் இருக்குங்க. 10க்கு 8 இதோட அளவு. கிட்ஸ் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம், இந்த மாதிரி பெட்ரூமை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் காமனாக ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க 5க்கு 6ங்கிற அளவில். டெரஸ் வந்துட்டிங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. சுற்றியுமே பார்க்க முடியும் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நிறைய வீடுகள் வந்துருச்சு. ட்ரைனேஜு, தார் ரோடு, இபி அடிப்படையான எல்லா வசதியுமே வந்துருச்சு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு வீரபாண்டி பிரிவுலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த ஏரியாவில் இப்படி ஒரு பட்ஜெட்டில் ஒரு 3 BHK வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கோ, கால் பண்ணுங்கள்.